ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஆனால் ஸ்டிச்சிங் தான். இந்த ப்ளவுஸு நான் இப்போ கட்டிங் செஞ்சது தைச்ச பின்னாடி அதே அளவு இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு கட்டிங் வீடியோ பார்க்கலாம், அதுக்கு பின்னாடி ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ப்ளவுஸ் இறக்கம் 13.5 இன்ச்சு, பேக் சைடு 19 இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்குது. பேக் சைடு நெக்கு இறக்கம் 8.75 இன்ச் இருக்குது. கழுத்து ரவுண்ட் ஷேப் இருக்கிறது இப்போ 6.5 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போது 2.75 இன்ச் அகலம் வச்சது, அப்போ 5.5 இன்ச் வரும். தைச்ச பின்னாடி 6.5 இன்ச் அகலம் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு உடம்பு சுற்றளவு 9 இன்ச் இருக்குது. ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அது ஒவ்வொரு ப்ளவுஸில் அந்த மாதிரி வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடும் 9 இன்ச் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இதே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் இன்னொரு 4 இன்ச்சுக்கு மேலேயே அதிகமாக லூஸ் கொடுக்கும் கிளாத்து. ஆம்கோல் சுற்றளவு 7.75 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போதும் இதே அளவு தான் வச்சது, தைச்ச பின்னாடியும் அதே அளவு தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் 7 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போதும் அதே அளவு தான் வச்சது. நெக்கு இறக்கத்துக்கு கீழே பட்டி இறக்கம் ஃப்ரண்ட் சைடு 3.5 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போது அதே அளவு தான் இருந்தது. கை நீளம் 6.25 இன்ச்சு. மேல் சைடு கை சுற்றளவு 6.25 இன்ச், ஒரு பாயிண்ட் இருக்குது. கட்டிங் செய்யும்போது 6.5 இன்ச்சு வச்சு கட்டிங் செஞ்சுருந்தது. இடுப்பு சுற்றளவு 31 இன்ச் 32 இன்ச் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். உடம்பு சுற்றளவு ஃப்ரண்ட்டு பேக்கை கூட்டணும்னா 37 இன்ச் வரும். 35 இன்ச் உடம்பு இருக்கிறவங்களுக்கும் இது சரியாக இருக்கும். கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தை சுருக்கு இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ கட்டிங் செய்கிறதுக்கும் நீட்டாக வரும், தைக்கும் போதும் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் லென்த்து 13.5 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வச்சுக்கலாம். கிளாத்து லைட் கலராக இருக்குது. டீஸ் மார்க் பண்ணுறதும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறதுனால வீடியோவில் பார்க்கும்போது மார்க்கு லைட் கலரில் தான் தெரியும். நான் வேறு கலரில் மார்க் பண்ணேன், அது இதோட நம்ம லைட் கலரில் தான் தெரிஞ்சது. அதனால் இந்த ஒயிட் கலர் டீஸ்லேயே மார்க் பண்ணிட்டேன். உடம்பு சுற்றளவு வைக்கிறதுக்கு 9.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ராவாக லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவு வச்சோம்னா அதை அப்படியே 4 கூட்டிக்கலாம். 19. பேக் சைடு 19 இன்ச் வரும். ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வரும். அப்போ 9 இன்ச் வரும். 18, 19, 37 இன்ச் வரும். 35 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் சரியாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு 32 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு 35 இன்ச் இருக்கிறவங்களுக்கு தான் சரியாக இருக்குமா அப்படின்னா, சிலர் நல்லா டைட்டாக போடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் 1/2 இன்ச்சு எச்சு கம்மி வரத்தான் செய்யும். அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி லூஸ் இருக்கிறது பிரித்து விட்டுக்கலாம். நெக்கு இறக்க பேக் சைடு 9 இன்ச்சு வச்சுக்கலாம். நெக்கு அகலம் 2.75 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் யாருக்கு லூஸ் வராமல் இருக்கோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு அகலம் வச்சோம்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 2.5 இன்ச் இருந்ததுனாலே போதும். ஷோல்டர் 5.75 இன்ச் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு உடம்பு சுற்றளவு தான் அதிகம், ஆனால் ஆம்கோல் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கை சுற்றளவும் கொஞ்சம் கம்மி தான், ஒரு 1/2 இன்ச்சு. அதனால் இந்த அளவுக்கு ஷோல்டர் வச்சு இறக்கம் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஆம்கோல் லென்த்து 5 இன்ச், ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 15.5 இன்ச்சு தான், அதனால் இதுவே போதும். இதுவே 16 இன்ச் இருந்ததுன்னா ஒரு 5.25 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேல் சைடு. ஆம்கோல் சுற்றளவும் சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். 7.75 இன்ச் இருக்குது. 15.5 இன்ச்சு சரியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸுக்கு என்ன அளவு தேவையோ அது எல்லாமே இப்போ மார்க் பண்ணியாச்சு.
பேக் சைடில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே கட்டிங் செஞ்சோம்னா போதும். ஃப்ரண்ட் சைடு இதை வச்சு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம். எல்லா அளவுமே சரியாக இருக்குது. இந்த வளைவான ஷேப்பு நம்ம கட்டிங் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த மார்க்கும் தேவையில்லை. நம்ம கட்டிங் செய்யும்போது கையே அந்த நேர் வந்து அப்படியே வளைஞ்சு வந்துடும். அதை நிறுத்தாமல் கட்டிங் செஞ்சு நம்ம பழகிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு போட்டு வெட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த வளைய ஷேப்பு கரெக்டாக வந்துடும். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்ததுன்னா 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் சரியாக இருக்குது. இதில் 1.5 இன்ச் வந்திருந்தால் கூட ஃப்ரண்ட் சைடு வெட்டும்போது இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து வெட்டணும்னா அது சரியான அளவு வந்துடும். நம்ம கட்டிங் செஞ்சது எந்த இடத்துக்கு வந்து வளைவான ஷேப்புக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து 5 இன்ச்சு வச்சது ஆம்கோல் இறக்கம், அதில் வரும்போது பாதி இறக்கம் வச்சுக்கலாம் 2.5 இன்ச்சு. கீழ் சைடு போகும்போதும் அதே மார்க்கில் என்ன இருக்கோ அதில் பாதி அளவுக்கு வந்து ஒரு ரவுண்டான ஷேப்பில் வந்ததுன்னா ஆம்கோல் சுற்றளவு கரெக்டான அளவில் இருக்கும். இதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா பீஸ் அப்படியே கிராஸாக வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டி நீளம் என்ன தேவையோ அந்த அளவுக்கு விட்டு அதுவாக தள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்க 7 இன்ச்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே இது சரியாக இருக்குமா அப்படின்னா சிலருக்கு மட்டும்தான் ஷோல்டர் கழண்டு வராமல் இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ இறக்க வச்சதுன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா 5.5 இன்ச் 6 இன்ச்சு வச்சதுனாலே போதும். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். பேக் சைடு பீஸை நெக்கிலேருந்து பட்டி இறக்க வைக்கிறதுக்கு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுபோக எல்லா தையலும் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, கழுத்து தையல் அடிக்கிறதுக்கு, ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த 1.25 இன்ச்சே சரியாக இருக்கும். கப் லென்த்து 12.5 இன்ச் வேணும். 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 13.5 இன்ச் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 4 இன்ச் சேர்த்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம். அந்த இடத்துக்கு போகும்போது வளைவாக கட்டிங் செஞ்சோம்னா கரெக்டான அளவில் கப் ஷேப்புக்கும் வரும். டாட் பிடிக்கிறதும் அந்த நேருக்கு சரியாக இருக்கும். பேக் சைடு ஒரு 2.25 இன்ச் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் என்ன இருந்ததோ அதே அளவு தான். இதுக்கு வளைவான ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறது இவ்வளவு தான். இந்த ப்ளவுஸுக்கு அளவு கொடுக்கும்போது உடம்பு சுற்றளவுக்கு மட்டும் லூஸ் வேணும். கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம உடம்பு லூஸ் வச்ச அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது ஸ்லீவுக்கும் ஆம்கோல் சுற்றளவில் கொஞ்சம் லூஸ் வரும். அப்போ அதே அளவு வரணும் அப்படின்னா ஷோல்டரில் உடம்பு லூஸ் வைக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே ஆம்கோல் இறக்க வைக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சிட்டோம்னா உடம்பு லூஸ் வைக்கும்போது அந்த ஆம்கோல் சுற்றளவும் சரியான அளவில் வந்துடும். லூஸ் வைக்கிறதுனால ஆம்கோல் பெருசாக வராது. கை சுற்றளவும் சரியான அளவில் என்ன இருக்கோ அதே அளவு இருக்கும். உடம்பு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வந்துடும். இந்த மாதிரி தான் நாம் அளவில் வச்சு ஒரு சேஞ்ச் பண்ணும்போதும் சரி பண்ணிக்கணும். உடம்பு கைக்கும் லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாம் உடம்பு லூஸ் வைக்கும்போதே கைக்கும் சேர்ந்து லூஸ் வந்துடும். அப்போ நாம் எந்த சேஞ்சு பண்ண வேண்டியதில்லை. உடம்புக்கு லூஸ் வச்சு கட்டிங் செஞ்சோம் அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் செய்யும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன லூஸ் வச்சோமோ அதே அளவு வச்சிட்டோம்னா அப்போ கை லூஸும் வந்துடும். நம்ம லூஸ் வச்சு கட்டிங் செஞ்சதுக்கும் அந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் கரெக்டாக செட் ஆகிக்கும். இந்த ப்ளவுஸ் டாட் பிடிக்கிறது 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 2.25 இன்ச் அகலம் வந்துடும். நம்ம சேனல் பார்த்துட்டு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா
நான் 4 வருஷமாக சுடிதார் தைச்சிட்ருக்கிறேன். ப்ளவுஸுமே என்னோடய இது மட்டும்தான் தைச்சிட்ருக்கிறேன். சுடிதார் மற்றவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுத்துறேன், சரியாக வந்துடுது. ஆனால் ப்ளவுஸ் தைக்கும்போது மட்டும் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அடுத்த ப்ளவுஸ் சரியாக அமையறதில்ல. திரும்ப நாம் தைச்சி கொடுத்ததுனால ஏதோ ஒன்று குறை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதும் எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆர்வம் வரமாட்டேங்குது. இதை எப்படி நான் சரி பண்ணி நல்லா தைச்சி பழகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த ப்ளவுஸை பற்றி தான் நான் சொல்ல முடியும். அதுலேயும் என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம், எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு நீங்கள் யாருக்கு தைச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். நீங்கள் கட்டிங் செஞ்சு பழகும்போது அளவெடுத்து கட்டிங் செய்யாமல் நீங்கள் யாருக்கு தைச்சி கொடுக்குறீங்களோ அவங்களோட கரெக்டான அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்து கட்டிங் செய்யும்போதும் நான் ஒவ்வொரு இடத்துல எப்படி கட்டிங் செய்யணும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும், லூஸ் வைக்கணும், இறக்க வைக்கணும் அப்படின்னாலும் அதை எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு நான் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சுக்குங்க. இப்படி கட்டிங் செஞ்சு நம்ம பழகுனாவே நிறையா பேர்த்துக்கு நம்ம கட்டிங் செய்யும்போதும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கும் புரிஞ்சுக்கும். அதையே தொடர்ந்து நம்ம கட்டிங் செஞ்சு தைச்சிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கிடும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி சேஞ்சு பண்ணால் சரியாக வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை வந்துடும். அதிலிருந்து நீங்கள் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி 2 ப்ளவுஸ் அல்லது ஒரு ப்ளவுஸ் தைச்சதுன்னா கூட போதும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்படி தான் நாம் தொழிலை கற்றுக்க முடியும். ஒரே நாளில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் முடியாது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு துணிகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த துணிக்கு இப்படி தான் தைக்கணும், இந்த துணி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், இந்த துணி நாம் தைச்சதுனாலும் பின்னாடி லூஸ் வராது, தண்ணியில் போட்டால் சுருங்கிடும் அப்படின்னு நாம் ஒவ்வொரு துணியை பற்றியும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஒரே அளவில் 4 ப்ளவுஸ் தைச்சதுனாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கிளாத் இருக்கும். அது தைச்சி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னாலும் இந்த ப்ளவுஸ் சரியாக இருக்குது, ஆனால் இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் லூஸ் இருக்குது, டைட்டாக இருக்குது, ஏதோ ஒரு குறை சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது. இப்போ நான் கட்டிங் செய்கிறவங்களும் என்கிட்ட ஒரு 15 வருஷமாக துணி தைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ் முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தாங்க, அது சரியாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் உடம்பு கொஞ்சம் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தைச்சி கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 5 ப்ளவுஸ் நான் தைச்சதுனாலும் அது ஒரு ப்ளவுஸில் ஏதோ ஒரு லூஸ் வர்றது, டைட் வர்றது வரத்தான் செய்யும். அப்போ நான் என்ன சொல்லிடுவேன், துணி வாங்கும்போதே இந்த கிளாத்தில் கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு தையல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அவங்களுக்கும் லூஸ் இருந்ததுனாலும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. இது முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, லூஸ் இருந்தால் தையல் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்களும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்க பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. துணி கொடுக்குறவங்களும் சரி முதல்ல சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு. இது நம்ம தொழில் செய்யும்போது நம்ம பேசித்தான் ஆகணும். ஒரு சின்ன குறை சொன்னாங்க அப்படின்னாலும் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு பேக் பீஸில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. அதிலிருந்து 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை வச்சு அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு என்ன அளவு வச்சதோ அதையே பேக் சைடு பட்டிக்கு வச்சுக்கலாம். தைக்கும்போது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தைச்சோம்னா சரியான அளவு வந்துடும். ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு மட்டும் அதிகமாக வச்சுக்கலாம், அதுவும் தைக்கிறதுக்கு சரியாக வந்துடும். கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். பட்டி ஷேப்பு கரெக்டாக வந்துடும். நான் இப்போ கட்டிங் செஞ்சது நீங்கள் தைக்கும்போதும் பார்த்தீங்கனாலும் புரிஞ்சுக்கலாம். நான் எப்படி கட்டிங் செஞ்சுக்கிறேன், தைக்கும்போதும் எந்த மாதிரி தைக்கிறேன், அது எப்படி கரெக்டாக வருது அப்படின்னா நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதும் தைக்கிறதும் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அளவு மட்டும் என்னென்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதும் அந்தந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ப்ளவுஸில் இவ்வளோதான் மெத்தேடு, ஒவ்வொன்றிலையும் நம்ம சரி பண்ணுறது. லைனிங் துணி கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதை அப்படியே வெட்டி நேர் எடுத்துக்கலாம். இது ரெண்டாக எடுத்து பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம்.
கை நீளம் 6.25 இன்ச் வேணும். தைக்கிறதுக்கு அரையும் சேர்த்து 6.25 இன்ச் வச்சுக்கலாம். கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3.25 இன்ச் வச்சுக்கலாம். கை லூஸ் வைக்கிறதுக்கு மேல் சைடு 6.5 இன்ச் வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு 1 இன்ச் 1 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கலாம். 7.5 இன்ச் 1 பாயிண்ட் வச்சோம்னா சரியாக வரும். ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 7.25 இன்ச் சரியாக தான் இருக்குது. தைக்கும் போதும் இது சரியாக தான் வந்தது. 6.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். நான் 1 பாயிண்ட் சேர்த்தியே வச்சுட்டேன். அது தைக்கும்போது அதிகமாக இருந்துன்னா கூட நாம் அப்படியே விட்டுறலாம். மார்க் பண்ண அளவுக்கு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். கீழ் சைடு 3.5 இன்ச் இருக்குது. அதுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். மேல் சைடும் கோடு போட்டு அதை அப்படியே கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கலாம். ஒரு 1.25 இன்ச் தள்ளி வந்து வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம். ஸ்லீவ் கரெக்டாக ப்ளவுஸுக்கு செட் ஆயிரும். கவர் தட்டு வெட்டுறதும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. ஸ்லீவ் கட்டிங் செஞ்ச பின்னாடி ப்ளவுஸை வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியான அளவு இருக்குது. தைக்கும் போதும் இது சரியாக தான் வந்தது. டாட் பிடிக்கிறது இந்த அளவுக்கு பிடிச்சோம்னா இந்த ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கும். இந்த லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் துணியில் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. இந்த ப்ளவுஸ் துணி வெயிட்லெஸ்ஸான சேலையிலிருந்து வெட்டினது தான். பிசுறு அதிகமாகவே வெளியே வரும். நாம் கட்டிங் செஞ்சோம்னா உடனே தைச்சிடணும். ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிளாத்தில் வச்சு பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது அப்படின்னு. நூலு பஞ்சு மாதிரி வெளியே வருது.
இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஊசி 14 நம்பர் போட்டுக்கலாம். ஊசி மழுங்கி போகாமல் கரெக்டாக இருக்கணும். கெட்டியான துணி தைக்கும் போதும் அல்லது ஸ்டோன் இருக்கிற துணி தைக்கும் போதும் அதில் பட்டு ஊசி மழுங்கி இருந்தாலும் இந்த மாதிரி துணி தைக்கும் போதும் சுருக்கடிச்சிட்டே வரும். அதனால் ஊசி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பட்டி தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி வெட்டி அப்படியே தைச்சிக்கலாம். பட்டி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் அடிக்கிறேன். கட்டிங் செய்யும்போது இதே அளவு தான் கட்டிங் செஞ்சுருந்தது. பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம், அப்போ தான் சுருக்க வராது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை அப்படியே உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுறலாம். பட்டி கொஞ்சம் கெட்டியாக இருந்துன்னா தான் ப்ளவுஸ் போட்டுதுன்னா பட்டி மடிஞ்சு போகாது. ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் வர துணியும் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால அந்த அதிகமாக இருக்கிற துணியை உள்ளேயே தள்ளி விட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வெட்டி எடுத்துக்கலாம். பட்டி என்ன அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆரம்பித்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு மாறாமல் இருக்க வெட்டி வெட்டலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் என்ன அளவு இருந்ததோ அதே அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத் தைச்ச பின்னாடியும் சரியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். தைக்கும் போதும் இதை எடுத்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும்னா நாம் என்ன தைச்சோமோ அது கரெக்டாக இருக்கும். அடுத்து பேக் சைடு பேஸு தைச்சிக்கலாம். 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு, அதில் நேரு மடித்து விட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நாம் மெயினாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் துணியில் அட்டாச் பண்ண வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு பட்டிக்கு எல்லாமே தைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா திரும்ப தைக்கிறது ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துக்கும் லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணும்போதும் சைடில் 1/4 இன்ச் அதிகமாக வர்ற மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கு. அது எல்லா பக்கம் சரியாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கலாம். தைக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் தைச்சோம்னா அதை நிறுத்தி சரி பண்ணிக்கலாம். கிளாத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா போதும். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவு வரும்போது நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். ஒவ்வொரு பீஸு தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்து வச்ச பின்னாடி ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். அப்போ ஃபினிஷிங்கும் கரெக்டாக வந்துடும். நாம் கட்டிங் செஞ்சது என்னவோ அதுவும் சரியாக வந்துடும். இப்போ கழுத்து பீஸில் பாருங்கள் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கு, அதை சரி பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கிளாத் அந்தளவுக்கு மெலிசாக இருக்குது, வேகமாக இழுத்து தைக்க முடியாது. கைப்பட்டுதுன்னா கூட நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா துணி அந்தளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்போ நாம் நிறுத்தி மெதுவாக தைச்சதுனால சைடில் முடியும் போதும் சரியான அளவு வந்திருக்கு. இதே வேகமாக தைச்சிருந்தோம்னா இந்த சைடு முடியும் போது ப்ளவுஸ் துணி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். இது எல்லா பீஸ்லேயும் அட்டாச் பண்ணும்போதும் இதே மாதிரி மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பி ஊசி அடக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். திரும்ப உள் சைடு தள்ளி விட்டு 1 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸுக்கும் என்ன மெத்தேடில் தைக்கணும், எப்படி தைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ முழுசும் பாருங்கள்.
மேல் சைடு தையல் அடித்த பின்னாடி லைனிங் கிளாத்தை விட ப்ளவுஸ் கிளாத்து ஒரு 1/4 இன்ச்சு எல்லா சைடும் அதிகமாக வெட்டியிருந்தது. அது சரியான அளவு இருக்குது. இந்த மாதிரி தையல் அடித்ததுனால உள்ளே இருக்கிற லைனிங் துணியும் வெளியே வராது. மேல் சைடு சுற்றியும் ஒரு பெரிய தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் நிறுத்தி கிளாத்து நகர்ந்து இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். இந்த பெரிய தையல் அடிக்கும்போது இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா போதும். இந்த வளைவான இடத்துக்கு வரும்போது நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். வேகமாக தைச்சோம்னா சுருக்கு அடிக்கும். அது ஒரு சைடை இழுத்துட்டு வந்தால் கூட ஆம்கோல் பகுதியில் ப்ளவுஸ் போட்டதுன்னா அதனால கூட சுருக்கம் வரலாம். அதனால் கிளாத்து எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். கிளாத்தில் எல்லா சைடும் துணி அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸான கிளாத்தை நாம் தைக்கும் போதும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதிகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. நாம் பட்டும் படாமல் தைச்சோம்னாவே போதும், ஃபினிஷிங் நல்லா வரும். கிளாத்து எங்கேயும் நகர்ந்து போகாது. தையல் உள் சைடு போகிற மாதிரியே அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே லைனிங் கிளாத்தில் துணி இருந்துன்னா தான் 2 தையல் அடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். லைனிங் துணியும் வெளி சைடு வராது திருப்பின பின்னாடி. நூல் மட்டும் மிஷினில் நம்ம டைட்டாக வராமல் கரெக்டாக லூஸ் வரணும். ஏன்னா டைட்டாக வந்ததுன்னா இந்த மாதிரி கிளாத்துக்கு அதனாலையும் சுருக்கு அடிக்கும். இதை அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். லைனிங் கிளாத்து வெளியே வராமல் உள் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்து ஒரு பாயிண்ட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ லைனிங் கிளாத்து வெளியே தெரியாது. இது ஒவ்வொரு இடத்துக்கும் நிறுத்தி தான் தைக்க முடியும். இதே கெட்டியான கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம வேகமாக தைச்சிக்கலாம்.
ஃப்ரண்ட் சைடு பீஸுக்கு நான் ஏற்கனவே தையல் அடித்து டாட்டில் பிடிச்சி வச்சுட்டேன். பேக் பீஸுக்கு எப்படி தையல் அடித்தோமோ அதே மாதிரி தான் இது எல்லா சைடும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். பட்டிக்கு ஓவர்லாக் போடுற மாதிரி நான் தையல் அடிச்சிட்டேன். கிராஸ் பீஸும் ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி தையல் அடித்தோமோ மேல் சைடு வச்சு அதே மாதிரி இதுக்கும் தைச்சிக்கலாம். காலிஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வர மாதிரி கழுத்துக்கு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி சைடில் எங்காச்சும் பிசு இருந்ததுன்னா அதை வெட்டி எடுத்துகிட்டு வளைவான இடத்துக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கழுத்து பீஸ் நல்லா திரும்பி வரும். உள் சைடு மடித்து தைக்கும் போதும் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு துணி எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சுருக்கு இருந்ததுனாலும் அதை நாம் நேர் எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். உள்ளே மடிக்கும் போதும் உள் சைடு இருக்கிற கிளாத்து ரெட்டையாக மடித்து வராமல் சிங்கிளாக இருக்கணும். ஒரு டைமு நல்லா உள்ளே மடிஞ்சு போயிடும், பைப்பிங் வைக்கிற மாதிரி வந்துடும். அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை ப்ளவுஸ் துணியில் படாமல் கத்திரிக்கோலில் வெட்டி எடுத்துக்கலாம். டேபிள் மேலே கரெக்டாக வச்சு நாம் இழுத்தோம்னாவே சரியாக வந்துடும். அந்த ப்ளவுஸ் மடிஞ்சிருக்கிறது மட்டும் நேர் எடுத்து வச்சே கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல் முனையில் கீழே பட்டுதுன்னா கூட ப்ளவுஸ் கிளாத்லேயும் கட் பண்ணி விட்டுரும். அதனால் பார்த்து வெட்டிக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பி 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு கிளாத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வந்ததுனாலும் அது வெளியே தெரியாது. மேலே மட்டும் தையல் அடிக்கிறது கரெக்டான அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். சுருக்க வராத அளவுக்கு ஒரு விரல் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கலாம். இந்த கிளாத்து வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுருக்க வர மாதிரி தான் வரும். அதை நம்ம அயன் பாக்ஸில் லைட்டாக ஹீட் வச்சு தேய்ச்சிட்டோம்னா அந்த சுருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இதுக்கு 2 தையல் அடிக்கிற மாதிரி கூட அடிச்சுக்கலாம். 2 தையல் அடித்தோம்னா சுருக்கு அதிகமாக வரும். அதனால தான் நான் சிங்கிள் தையல் அடிச்சுக்கிறேன். பேக் சைடில் வளைவான இடத்துக்கு மட்டும் கிளாத்தையும் நல்லா வளைவாக எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ உள் சைடு நல்லா துணியும் நல்லா திரும்பி கொடுத்துக்கும், சுருக்கை எதுவும் வராது. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ளவுஸ் கிளாத்தும் வந்துடும். இதை நம்ம அப்படியே இழுத்து பிடிச்சி தையல் வச்சுட்டு வந்தோம்னா ஒரு சைடாக சுருக்க வந்துக்கிட்டே இருக்கும்.
ப்ளவுஸ் கிளாத்து நல்லா ஒட்டாமல் மேலே தூக்கிட்டே வருது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஊக்குப்பட்டி வச்ச பின்னாடி சைடில் அதிகமாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக இருந்தது. அதை ஒரு தையல் அடித்து சரி பண்ணி விட்டுட்டேன். அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டிங் செய்யும்போது சரியான அளவு தான் இருந்தது. இப்போவும் சரியான அளவு தான் இருக்குது. நான் ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வச்சு தான் கட்டிங் செஞ்சேன். அப்படி செஞ்சதுனால இப்போ சரியான அளவு தான் இருக்குது. 6 இன்ச்சு அதுக்கு மேலே 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக வச்சுருந்தேன். ஆனால் தைச்சிட்டு அளந்து பார்க்கும்போது 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் தான் வந்தது. அது நாம் தையல் அடிக்கையில் ஒரு பாயிண்ட் தள்ளி வந்திருந்தால் கூட சைடு ஜாயின் பண்ணும்போது அதனால கூட அந்த ஒரு பாயிண்ட் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கு மட்டும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கவர் தட்டு வெட்டிக்கிறதுனால நல்லா வளைவான ஷேப்பில் வரும். நிறுத்தி முதல் தையலில் மெதுவாக தைச்சிக்கலாம். பாதி இடத்துக்கு வரும்போதே எண்டில் முடியும் போது 2 கிளாத்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் எச் கம்மி இருந்ததுன்னா கம்மியாக இருக்கிறது மட்டும் ஒரு லைட்டாக இழுத்து பிடிச்சோம்னாவே கரெக்டாக வந்துடும். 4 இன்ச்சுக்கு மேலெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா இழுக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுடலாம். ஒருத்தருக்கே ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிற அப்படின்னா முதல் ப்ளவுஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் எந்த மாதிரி எச்சு கம்மி வருது அப்படின்னு. அதை அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது அதை சரி பண்ணி தைச்சிக்கலாம். நூல் தீர்ந்துருச்சு, அதை எடுத்து மாற்றி திரும்ப தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடும் கரெக்டாக இருக்குது. இடுப்பு சுற்றளவு என்ன தேவையோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கம்மியாக தான் வரும். இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனால
டாட் பிடிக்கிறது கம்மியாக தான் பிடிக்க முடியும். ஏன்னா உடம்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் ஒரு 3 இன்ச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வருது. 3 இன்ச் அல்லது 4 இன்ச்சு தான் வரும். அதனால் இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். சைடில் துணி எதுவும் மிச்சமாகாது. டாட் பிடிக்கிறது சின்னதாக தான் பிடிக்க முடியும். டாட் பிடிக்கும் போதும் கிளாத்து நல்லா தள்ளி விட்டுக்கணும். ஏன்னா லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்து ஒட்டாமல் அப்படியே மடிஞ்சு நின்றுக்கும். ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கும் போதும் அதே மாதிரி தான். 2 கிளாத்து ஒரே அளவு இருக்கான்னு வச்சு பார்த்து தள்ளி விட்டு அப்புறம் தான் தையல் அடிக்கணும். சில டைமு நாம் அப்படியே தையல் அடிச்சிட்டோம்னா லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் தையல் விழுந்திருக்கும். ப்ளவுஸ் கிளாத்து இந்த சைடு மடிஞ்சு அப்படியே நின்று போயிடும். லைட்டாக மட்டும்தான் தையல் வரும். இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. ப்ளவுஸும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நம்ம என்ன கட்டிங் செஞ்சோமோ அது எல்லா அளவுமே சரியாக வந்திருக்கு. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு.